எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க்கையில் சிலர் நேரத்தை பார்க்கிறார்கள், சிலர் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தும் ஒன்றிணைந்து எண்ணை வைத்து வாழ்க்கையின் ஓட்டத்தை உணர்கிறார்கள். இந்த எண்களை வைத்து நம்பிக்கையும் தெளிவும் குழப்பம் நீங்கி எண்களினால் வழிகாட்டும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களை குறைந்த செல்வமும் நோயற்ற வாழ்வும் தரும் ராஜநிலை எண்கள் என்ற அற்புத தலைப்பில் ஒரே நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய காலை நேர வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். ராஜநிலை ஜோதிட 29வது கருத்தரங்கில் அடியேனுக்கு அளித்திருக்கிற தலைப்பு குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வு. இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதுதான் முக்கியம். அதை ராஜநிலை எப்படி மிங்கிள் பண்றது அப்படிங்கிறத பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். முதல்ல இன்றைய நாளுக்கான சிறப்பை நம்மளோட தலைமையூரில் அம்மா எம்என் ராஜவேணி அம்மா அற்புதமான ஒரு பலன், அற்புதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் கடன் தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, நோய் தீர்ப்பதற்கான நாளும் கூட. புரியுதுங்களா? அதே மாதிரி சனிக்கிழமையில சனி மகா பிரதோஷம் அனுஷ நட்சத்திரம், அதாவது சனிக்கிழமை சனி கிரகத்துக்கு உண்டான நாள். இந்த நாளில் வருகின்ற நட்சத்திரமும் சனிக்கு உண்டான நட்சத்திரமா வருது இல்லைங்களா? இப்ப 2வது சிறப்பு. 3வது, எங்களுடைய குழுமத்தின் முதன்மை குரு, எங்களுடைய ஆசான் ராஜசேகர் ஐயாவின் ஆத்மார்த்த குரு, நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவா, அவரோட அருளாசி. அவ இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, மகாலட்சுமியை அமரச் செய்கின்ற மலர், தாமரை மலருக்கு சொந்தக்கார நட்சத்திரம் எது அப்படின்னா அனுஷ நட்சத்திரம். இப்போ சாதாரணமா ஒரு வறுமையில வாடுறாங்க, அவரெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, 27 தாமரை மலர்களை கொண்டு அன்னைக்கு, அதாவது பெருமாள் ஆலயத்தில் இருக்கிற யாரா வேணாலும், பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம், வாசவியா இருக்கலாம், புஷ்பவல்லியா இருக்கலாம், படிதாண்டா பத்தினி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஏன்னா கணவனோட எந்த பேராக இருக்கும். தேகலேசன் புஷ்பவல்லி தாயார், ஆதி திருவரங்கநாதர், படிதாண்டா பத்தினி மகாலட்சுமி, இந்த மாதிரி நிறைய அவங்க சொற்றோட சேர்ந்து அவங்களுக்கு பேர் வரும். 27 மலர்களை, தாமரை மலர்களை கொண்டு சென்று அர்ச்சனை செய்து வருவது இன்றைய நாளுக்குரிய சிறப்பு. இன்னொன்று, 27 நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதாவது பாலுங்கிறது நாம கெட்டுட்டோம், கெட்டு நொந்துட்டோம் அப்படின்னா தயிர். புரியுதுங்களா? நம்ம கெட்டு நொண்டுதா தயிர். அப்ப பால் கிடைப்போகித்தான் நமக்கு தயிர் கிடைக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வருகின்ற காலத்தில் அவன் நல்வாய்ப்பாக நல்ல விஷயங்களுக்குள்ள ரொம்ப அடிமட்டத்துக்கு போயாச்சு, நிறைய துரோகங்கள், மன்னிக்க முடியாத அளவுக்கு அவர் சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. எல்லோரும் பாவம் நினைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவரா இருந்தா கோயில போய் உட்காந்துக்குவாரு. இதுவே மனிதன் ரொம்ப இல்லை, அவங்கள பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணுவாரு? மனிதனா இருப்பாரா? மாக்களா மாறிடுவார். மாக்களுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் வேண்டும். அதாவது தன் சூழ்நிலை எப்பொழுதெல்லாம் வீழ்த்தப்படுகிறதோ, தன்னை யாரெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அந்த மனிதன் ஒரு ஆலயத்தை நோக்கி சென்று கொஞ்ச நாளைக்கு அந்த ஆலயத்தோடு ஒரு நெருங்கும் போது என்னாகனா அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு பிரேக் கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன். என்ன பண்றீங்க? சும்மாவே இருக்கேன் சார். இல்லை, நீ பிஸியாகிறதுக்கு ஒரு நேரத்தை இறைவன் கொடுப்பார். கோயிலில் பார்ப்போம்,
எப்ப மீட் பண்ணுவோம்ல, நாமளும் அந்த அந்த தன்மைக்குள்ளதானே இருக்கிறோம். ஒரு நாளும் நித்தம் என்ன முடியுமோ, இப்போ பௌர்ணமியா முழு விழானாலும் தம்மனோட குலதெய்வம் பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம், அமாவாசை பெண் தெய்வ வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு செவ்வாய்க்கிழமை முருகர், இந்த மாதிரி ஒரு ஒரு ஆலயமா தேடி தானே போய்கிட்டு இருக்கிறோம். அப்படி போக போகத்தான் மனது செம்மைப்படும். புரியுதுங்களா? அதனால பால் கெட்டுடுச்சுன்னா தயிர், தயிர் கெட்டு மீண்டும் வருவது நெய். இதுல எதுங்க ஹையஸ்ட்? நெய். அந்த நெய் தீபம் ஏற்றும் பொழுது சிறப்பு. மகாலட்சுமி வேணுங்கிறவங்க, இல்ல ஊழ்வினை கர்மா தீரணும் அப்படின்னா 27 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது இன்றைய நல்ல சிறப்பு. இன்னொரு விஷயம், அதாவது ஊழ்வினைங்கிறது என்னன்னா, அண்ணன் தம்பி கதைக்குள்ளேயே வந்துடலாம். இது எப்படின்னா, அப்பா சொல்லிட்டாரு ராஜ்யம் உனக்கு தான், நீ ஆளு அப்படின்னாரு. சித்தி கூப்பிட்டு சொல்றாங்க உனக்கு ராஜ்யம் இல்லை, உங்க அப்பா காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. சரி போற. உடனே அந்த ராஜா கேட்கல, அப்பா தான் சொன்னாரா, கவர்மெண்ட் எதாவது ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு நாடு இல்லைன்னு சொல்லி, எனக்கு காட்டுக்கு போக சொல்லின்னு சொன்னாரா? அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. இந்த சித்தி நிறைய மாற்றங்களை இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லா குடும்பத்துலையும். அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்மளுடைய காவியத்துல காவிய நாயகனுக்கு யாரெல்லாம் பிரச்சனை வந்தது? சித்தியால தான் பிரச்சனை வந்தது. அது மாதிரி துன்பங்கள் எங்க வந்தாலும் போகும். அப்ப சொல்லுவாரு, அதாவது துன்பமே கர்மமே நமக்கு ஒரு தீங்கு வரப்போது முன்னாடியே சொல்லுமா, அவங்க பேசுற பேச்சுல. புரியுதுங்களா? அவங்க சொல்ற வார்த்தைகள் இருக்கு. அதாவது துன்பமே முன்னாடி வான் கூட்டிட்டு போமா காட்டுக்கு போகும்போது. ஏன்னா அப்பதானே சீதை வனவாசம் போக முடியும். அப்போ ஒரு 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 ராமாயண காவியம் உருவாக்கும். இருந்தாலும் அங்க ஏற்பட்டிருக்கிற பிழை, புரியுதுங்களா? ஏன்னா நிறைய பேர் சித்தி விநாயகர்னா யாருன்னு தெரியாமலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சித்தி விநாயகர் அப்படிங்கிறது வேற, சித்தி விநாயகர்ல சித்தி விநாயகர். இதை ஒரு அந்த நேரத்துக்கு யோசிக்கிறதுக்கு சொல்லியிருந்தாலும் தன்மைகள் வெவ்வேறு. நாம் வழிபட வழிபட பண்படுவோம், வழிபட வழிபட பண்படுவோம், வழிவிட வழிவிட வழி கிடைக்கும், வழிவிட வழிவிட வழி கிடைக்கும். ஆலயத்துக்கு போறோம், அன்னதானம் தர்றாங்க, நான் கௌரவம் பார்ப்பேன், என்கிட்டே அவங்க கொடுத்தாதான் சாப்பிடுவேன், அப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நீ எப்பொழுது பெறுவதற்கு தயாராக இருக்கிறியோ இறைவன் அப்பொழுது உனக்கு கொடுக்க தயாராகுவான். உன்னோட கர்வத்தை, வரட்டு கௌரவத்தை அடக்கி ஆள்வதில் தான் இந்த பிரபஞ்சமே ஹைலைட். சொல்லுவாங்கல்ல, யாரெல்லாம் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்? இப்ப சொன்னதெல்லாம் யாருக்கு? தன்னை யாரும் எது கேட்டாலும் கொடுப்பேன் என்ற கர்ணனுக்கு தான் அந்த பகவான் இறங்கி அவர் பழி தீர்த்தாரு. புரியுதுங்க? அதே மாதிரி நான் எங்கேயும் போய் யாரையும் அடி பண்ணிய மாட்டேன், என்னோட நேரம் இதுதான் அப்படின்னு நம்ம ஒருத்தர் நிக்க வச்சு துன்புறுத்த நம்ம போட்ட டைம் இல்லாதுன்னா அவங்க துன்புறுத்துறான்னு நினைச்சுக்கோங்க. அதெல்லாமே கர்மா தான். இங்க அதெல்லாம் வேலை செய்யும். புரியுதுங்களா? சனிக்கிழமையில கர்மா ரொம்ப பிடிச்சிருக்குங்க, என்னால முடியவே இல்லைங்கிறவங்க ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு ஏதோ ஒரு தீபம் ஏற்றிட்டு, இல்லை எதுவுமே முடியல, பிரகாரத்தை 27 தடவை சுத்தி வாங்க. இன்னைக்கு 27 தடவை. ஏமா இதுக்கு மேலே இந்த பிரதோஷ வழிபாடு முறையே ஒன்று இருக்கு. கொடிக்கம்பத்தில் ஆரம்பிச்சு பாதி தூரம் போய் திரும்பி வரணும், கோமியூர்லும் போய் மறுபடியும் திரும்பி வரணும். அந்த படமே போட்டிருப்பாங்க அந்த கோயிலுக்கு. இப்போ அதை மறந்துட்டோம். வெறும் அபிஷேகம் பண்ணிட்டா போதும், அந்த வில்வம் வாங்கிட்டா போதும், இதெல்லாம் கிடையாது. பிரதோஷத்தை உணர்ந்து செய்தால் வெற்றி உண்டு. பிரதோஷம் என்னன்னா, பிரதோஷம்னா முதல்ல என்ன, ஐயன் ஆழகால விஷயத்த உண்டுறார். அம்மை போய் அந்த கழுத்து பிடிக்கிறாங்க, நல்ல வேலை கொஞ்சம் மேலையும் பிடிக்கல, கீழே கேட்டால் அந்த கண்டத்துல பிடிக்கிறாங்க, திருநீல கண்டன் ஆயிடுறாரு. அப்ப தேவர்கள் மோர்லாம் 5 நடுங்கிறாங்க, ஐயோ இந்த பிரளயமே என்ன ஆக போகுது, படைத்தவனே இல்லைன்னு போது என்ன பண்ண முடியும், எப்படி உருவாகும் அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப யோசிச்சு அது பயந்து தேவர்கள் குறுக்கு நெடுக்கும் ஓடினதான் இன்னைக்கு பிரதோஷமா கொண்டாடுறோம். வெறும் இந்த அபிஷேகம் மட்டும் வந்துடும், அந்த அந்த நடை பழகணுமா, போய் வரும். நம்மளும் அந்த குறுக்கு நெருக்கும் போயிட்டு வந்தோம்னா நம்மளோட கர்மமும் தீரும். அதாவது அதெல்லாம் ஒரு சித்து, அதெல்லாம் ஒரு விளையாட்டு. நாம எந்த அளவுக்கு பண்படுறோம், எதெல்லாம் நம்புறோங்கிறதுக்கு தான் அந்த அந்த வழிபாடு முறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பண்ண பிரதோஷ நாள்ல இந்த பாவப்பிணிலிருந்து வெளியே வரலாம். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க தலைப்புக்கு வந்துடும். அப்படி என்னங்க தலைப்பு? நோயற்ற வாழ்வு. அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல். என்னங்க இது? நீங்க ராஜநிலை பேசுவதா திருக்குறளுக்கு வரீங்கன்னா, எப்பவுமே நம்ம வாழ்க்கையோட இயந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்னைக்கே மறக்காது.
முதல்ல பள்ளிக்கு செல்லும் போதுதான் எங்களுக்கு 0 முட்டை போட தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் கத்துக்கிட்டோம். மணல்ல எழுதும், மணல்ல வந்து பரப்பி வச்சு மணல்ல எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி நோய் நாடி, இப்ப நோய் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி விஷயம் சரியாயிடும். புரியுதுங்களா? புதிய சேமிப்பை உருவாக்குவதை காட்டிலும் செலவை கட்டுப்படுத்துவது சிறந்த சேமிப்பாகும். சொல்லி புரியுதுங்களா? கையிருப்பு சுருங்கும் போது செலவை அதிகரிப்பவன் முட்டாள். இதெல்லாம் வந்து அற்புதமான பொன்மொழிகளுக்குள்ள வர விஷயம். உண்டா இல்லைங்களா? இது வந்து இயல்பு. எல்லாம் நான் சொன்னதெல்லாம் புதுசா எதுவுமே கிடையாது. எல்லா வயதிலையும் நம்ம வந்து தெரிஞ்சு கொண்ட விஷயம் தான் இதெல்லாம் வந்து விஷயம். புரியுதுங்களா? அப்ப இந்த நோய் நாடினா என்ன? நோய் அறியும் அறிவு. இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணணும் அப்படின்றத நம்ம கொண்டு போறோம். அப்படி என்னங்க பிரச்சனை நீங்க ராஜநிலை சொல்லிட போறீங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ரொம்ப கிளவரா அப்படியே இதுதான் அவன் இப்படிதான் இருப்பான், அவனுக்கு நீ இதெல்லாம் பண்ணு, பிறந்த உடனே சொல்லிடலாம். பிறந்த உடனே சொல்லிடலாம். ஒரு 3ஆம் தேதியில பிறக்கிறாரு, எது செஞ்சு எதுவுமே அவருக்கு லேட்டா தான் கிடைக்கும். முடிஞ்சிச்சு, ஒரே வார்த்தை. லேட்டா கிடைக்கும் என்ன பண்ணணும்? அப்ப தாய் தந்தையை முடிக்கணும். 3ஆம் தேதி பிறந்த குழந்தைக்கு முன்பகுதி வாழ்க்கை கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அவங்க வீட்டுல டாக்குமெண்ட் பத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்ப 3ஆம் எண் பிறந்தவர்களுக்கு 3ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த கூட்டு எண்ணை கூட்டி அந்த ராஜநிலை எண்களை பார்த்து அதோட நேம் வச்சு கொடுத்துட்டோம்னா ஒரு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இவ்வளவுதாங்க எங்க ராஜநிலை. நோய் நோய் இப்படிதான் அறிஞ்சுக்கணும். பிறந்த தேதி யாராலும் மாற்ற முடியாது, விதியை நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் மதியால் வெல்லலாம். ராஜநிலைங்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் காஞ்சி மகா பெரிவா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதம். அந்த அற்புதத்திலும் எங்கள் குருநாதர் எங்களுக்கு ஒரு அற்புதம். அதாவது தாயானவன் அப்படின்றத விட தாயும் மாணவன் அவர். அவ்வளவுதான் எங்களை பொறுத்தவரையிலும். தாய் என்ன செய்வாங்க? முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. வாப்பா இப்ப ஒரு சாதாரண தாய் என்ன பண்ணுவாங்க? வந்த உடனே சாப்பிட்றியான்னு கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை, வந்த உடனே முதல்ல சாப்பிட்டுரு, அப்புறம் நீ வேலையை பாரு. சாப்பிட்டுட்டு வேலையை பாருன்னு சொல்றதுல ஒரு முதன்மையான அன்பு எங்களுடைய ராஜசேகர் ஐயாவுக்கு வந்து அவர் அடிச்சுக்கு யாராலையும் முடியாது. இந்த பரிமாறுதல் விருந்தோம்பல் யார்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னா ராஜசேகர் ஐயாட்ட கத்துக்கலாம். புரியுதுங்களா? அவரோட உட்காந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அவரை பத்தி. அவ்வளவு அன்பும் பண்பும் ரொம்ப அருமையான ஒரு எண்ணத்தை தருகின்ற ஒரு எங்களுடைய குருநாதர். இந்த நம்பர் கொடுத்துருக்காரு. 3ஆம் எண் சொல்லிட்டேன், இயல்புல இதுதான் நடக்குது. 3ஆம் எண் குழந்தை பிறந்தவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே. இவ்வளவுதான் ரொம்ப சிறப்பு. அடுத்தது பாருங்க, ஏன் இந்த நோய் நாடி சொல்றோம்னா 7ஆம் எண்ணில் 7ஆம் தேதியில பிறக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் வந்து நிச்சயமாக பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவார் தன் குடும்பத்தில். எதிர்பாலினம் ஒரு 18-19 வயசுல எதிர்பால ஈர்ப்புக்கு ஆளாகுவார். அதே 22-23 வயசுல தன்னை மீறி ஒரு தன்மைக்குள்ள போயிடுவாரு. அப்ப தன்னை மீறி ஒரு தன்மைக்குள்ள போற மனுஷனை கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் ராஜநிலையோட ஒரு பெரிய விஷயம். ஏதாவது 7ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு அவர் நல்லா இருக்கிறாருன்னா அவருக்கு வர மனைவி பொருளாதார சீர்கேட்டுக்கு ஆளாவாங்க. இல்ல இவரே பொருளாதார சீர்காட்டுல நிற்பார். அப்போ இங்க நோய்த்தன்மை உண்டாயிடுதுங்களா? இன்னும் ஒரு ஹைலைட்டுங்க, கடந்த 20 நாட்களாக நான் நேரடியாக சந்தித்து கொண்டிருக்க என்னுடைய வாடிக்கையாளர்கள்ல இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர்கள் தாயும் ஹெட்னர்ஸ் தான். ஆனா பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. ஆனா வருது. ஏன் அப்படின்னா 15ஆம் தேதி பிறந்தவர் அவர். ஜாதகத்தை பார்த்தவன்னு சொல்லிட்டேன், அவர் இடுப்பு கீழே வேலை இல்லை, பிரச்சனை. இடுப்பகுதி கீழே வேலை ரொம்ப பிரச்சனை, உடல் தொந்தரவு இருக்கும், வயிறு பகுதியே பிரச்சனை இருக்குமா? ஜாதகத்தை ஓப்பன் பண்ணவே இல்லை, தசாபதி கோச்சாரம் எதுவுமே போடல. அடுத்த நிமிஷம் ஆமா எஸ் முட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு, நடக்க முடியல, ஆள் உடல் பருமன், என்னென்னவோ சொல்றாங்க. டயாலிசிஸ் பண்றாராம் இந்த வயசுல, 24 வயசு 26 வயசு டயாலிசிஸ் பண்றாரு. அப்போ இந்த 15ஆம் எண் வேலை செய்தா? இப்ப ரொம்ப 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 அதிசயம். அதான் சொல்றேன்ன, அதிசயம் 1000 உண்டு இந்த ராஜநிலையில. 100 நம்பர் தாங்க. வெறும் 100 நம்பருக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்குமான ஒரு விஷயத்த கொடுத்திருக்கிறது ராஜநிலையில. 15ஆம் எண் என்ன சொல்றோம்? அபாயகரமான எண். புரியுதுங்களா? இல்லற பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மனிதனோட இல்லறம் உயிர் நாடு எங்கெங்க இருக்கு? புரியுதுங்களா? அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. புரியுதுங்களா? விபத்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குது, பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. இந்த 15ஆம் தேதி பிறந்த குழந்தை தசாபுத்தியும் சேர்ந்து செய்யும் பொழுது ஒரு 13 வயசு, நான் சொல்றது 25 வயசு 26 வயசு குழந்தை சொல்றேன், இன்னொரு 15 வயசு குழந்தை இதே கம்பெனி தான். அதுக்கடுத்து ஒரு 4 நாள் வந்து பார்க்குறோம், இவர் இப்படிதான் இருக்காருன்னா ஆமா ஸ்கூல் போல 20 நாள் வீட்டில் தான் படுக்க வச்சிருக்கிறோம், அவரால் ஒன்றும் முடியல, உடல் மெலிந்து கொண்டு வருகிறது,
இந்த பிரச்சனை இருக்கு, நடக்கவே மாட்டுறார். நாங்க எவ்வளவு தூரம் போய் வீல் சேர்லேயே ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு வரோம், முடியல. என்ன வழி? என்ன வழி? பிறந்தது தப்பா? பிறந்தது ஏன் தப்பு இல்லை, புரியுதுங்களா? விதி பிறக்க வச்சிருச்சு, விதியை மாற்றக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்கு? இந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் வீட்லையும் 15ஆம் தேதி பிறந்தவங்க, 3ஆம் தேதி பிறந்தவங்க, 7ஆம் தேதி பிறந்தவங்க இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ராஜநிலையோட ஜோதிடம் பார்க்கறது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். தென்கோடி நான் ஐயாவுக்கு கணக்கு பண்ணும்போது நான் தென்கோடி ஒரு நூல் இழை மாணவன். அவரை பொறுத்தவரை 1000 மாணவர்கள் மேல மாணவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதுல நான் கடைக்கோடி ஒரு மாணவன். நான் இங்க என் மீது ஒரு ஒளி வெளிச்சத்தை பாய்ச்சி இங்க உங்களுக்கு முன்னாடி என்ன காமிக்குது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் வரமும் தந்தது எது? இந்த ராஜநிலை தான். இல்ல நமக்கு வேலையே இல்லைங்க, நமக்கு வேலையே இல்லைங்க. எங்கிட்டோ ஒரு மூலைல போய் நீங்க முதல்ல ஆரம்பிச்சு கோயில்ல போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு தூங்குற கண்டிஷன்ல தான் இறைவன் வைத்திருந்தார். அதை மாற்றியது என்னுடைய ராஜநிலை எண்கள், மாற்றியது ராஜன். இன்னைக்கு நம்மளால நிறைய பேர் நம்ம வாழ வைக்க முடியுது, வாழ வைக்க முடியுது, புரியுதுங்களா? ஏன் சார் இவ்வளவு நெகட்டிவான நம்பரே சொன்ன பாசிட்டிவ் சார்? முதல்ல கெட்டதை தெரிஞ்சுட்டா நல்லது ஈஸியா வந்துடும் சார். நமக்கு பிரச்சனை என்னன்னா எதையெல்லாம் நல்லது நல்லது என்று நினைத்து கொண்டு இருந்தோமோ அது ஒரு நாள் கெட்டதா கண்டிப்பாக மாறிவிடும். நிறைய பேர் சொல்றாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, இது யாரையும் மின் பண்ற சொல்றதில்ல, நல்ல பொண்ணுப்பா, வெளியிலேயே வராதுப்பா, ஆனா ஊரு விட்டு ஓடிடுச்சுப்பா சொல்றாங்களா இல்லைங்களா? அதே மாதிரி நல்ல பையன், இவன் இப்படி பண்ணுவானா அப்படிங்களா எனக்கு தோணுதுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நல்ல குணத்திற்குள் நல்ல ஒரு பசும்பாலில் விஷம் கலக்க முடியும். விஷத்தில் நம்ம பசும்பாலையும் கலந்தா நம்ம விஷமா தான் மாறும். ஆனா இருந்தாலும் இது குறைவான தன்மை, இது அதிகமான தன்மை. சொல்றோம்ல, உண்மை ஊர் சுற்றி வருவதற்குள் போய் உலகத்தை சுற்றி வந்து விடுமா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்றதுலாம் உண்மை. இன்னைக்கு எல்லா ஜோதிடரும் பேசுறாங்க, 90 நம்பரை பத்தி பேசுறாங்க, 92 பத்தி பேசுறாங்க, 16 பத்தி பேசுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? வேத யார் போட்டது? ஆசான். இந்த அதை வச்சு நான் அந்த விதை போட்டு அந்த விருட்சத்தை வளர செய்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காரு. அவர் பேசிடலாம் எல்லாமே, எங்களெல்லாம் கொடுத்து பேச வைக்க வேண்டிய தட்சணையுமே கிடையாது. தான் ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தொடங்கி மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு எண்ணம் எங்க வருது? அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற எண்களாலே வருகிறது. இங்க ஏதாவது சூட்சமோ, புரியுதுங்களா? ராஜநிலை நீங்க நியூமராலஜி போட்டு பார்த்துட்டு இந்த நம்பர்ல நீங்க மட்டும் எப்படி? அந்த நம்பர் இங்க வேலை இல்லைங்க, நாங்க வச்சுக்கிற எண்கள் தான் வேலை செய்யும். இன்னொரு விஷயம், இந்த பொருள் சொல்றோம்ல, பொருளை பத்தி சொல்லுங்க. குறைவற்ற வாழ்வு, இந்த நம்பர்லாம் இருந்தா குறைவா இருக்குமா, அடுத்து சொல்லுங்க அப்படின்னும் போது பொருள் அல்லாரை பொருளாக செய்யும், பொருளாக செய்யும் பொருள் அல்லாது இல்லை பொருள். அப்படின்னா ஒரு பொருள் மதிக்கத்தகாதவரையும் மதிக்க வைத்து விடும். இதான உண்மை. நல்லா படிச்சவர் ஸ்கூல்ல வேலை செய்யறாரு, படிக்காதவர் ஸ்கூலுக்கே முதலாளியா இருக்கிறாரு. இது கேட்பீங்களா எல்லாரும்? ஏன் அப்படின்னா இந்த பொருள் தானே உங்களுக்கு பிரச்சனை. எல்லா மனிதர்களுக்கும் பொருளும் நிம்மதியான உறக்கமும் தானே தேவை. அதை தருவது ராஜநிலை எண்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா பொருளற்ற உலகத்தில் பொருளுக்காக அலைந்திடும் மனிதர்களாக நம்ம வச்சிருக்காரு கடவுள். புரியுங்க? பொருள் தானே ஓடிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அருளாருக்கு அவ்வுலகம் தானே இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகமே இல்லை. இந்த வாழ்க்கையில வாழ்ந்தே ஆகணுமே, சட்டை போட்டாகணும், ஒரு நம்ம தனியா நம்ம அழகுபடுத்திக்கணும், இல்லை உணவு உண்ணணும். இதுக்கெல்லாம் அடிப்படை தேவை பொருள். இந்த பொருளையும் தரவல்லது எங்களது ராஜநிலை எண்கள். அதாவது இந்த 29வது ஜோதிட கருத்தரங்களை நமக்கு முன்னாடி எம்என் ராஜமணி அம்மா சரி தெளிவா அதை ஆசானம் பேசியிருக்காரு. திருமண தேதிகளை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இப்ப 25 திருமணம் நடந்து ஏகப்பட்ட முகூர்த்தம் நடந்து, நான் கூட 5 முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்கேன். அதையும் நான் ஒரு கர்மா வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 25 கல்யாணம் பண்ணாதீங்க, டைம் வச்சிருக்கோம். ஆனா அப்படி சொல்லிட்டேன், இப்ப கட்டிக்குங்க, நான் சொல்ற டேட்ல மீண்டும் ஒரு மறுமாங்கல்யம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். அப்ப அந்த ஆலயத்துக்கு சென்று செய்யும் பொழுது கொஞ்சம் சிறப்பாயிடும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னாங்க, அப்போ 2 பேருக்கும் நம்பரை மாற்றி இணைவான ஒரு நம்பரை வச்சு பயன்படுத்த சொல்லி இதை செய்யும் போது அவங்க வாழ்க்கையில மாறுவாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா அதையே அவர் சொல்லியிருக்காரு. ஐயாவே
என் மனதை அவர் எப்படி புரிந்துக்கிட்டு, உன் மனதை நான் அறிவேன், என் மனதை யார் அறிவேன் மாதிரி என் மனசை அவர் அறிஞ்சிட்டாரு. இன்னைக்கு தலைப்பெடுத்து மேல வச்சிருக்கிறேன். அவர் இங்க மேடையில அதை பேசுறாரு. எனக்கு கொஞ்சம் மெய்சில் இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், பெரியவாவை பத்தி நினைச்சிட்டேன். அம்மா சொன்னாங்களே, பெரியவாவோட கதை வந்து இன்னைக்குதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றல், நம்ம நினைச்சது நடக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவர்லாம் அப்பயே சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த தன்னம்பிக்கைங்கிற விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், வேறொன்றும் இல்லை. அதீத தன்னம்பிக்கை. எனக்கு 600 கோடி ரூபாய் பணம் வேணும். அப்ப 600 கோடி பணம் எத்தனை சைபர் போகணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. புரியுதுங்களா? அப்படி இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம கிட்ட கிடைச்சிரும்ன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயமும் இந்த மகாபெரியவா அப்பொழுதே கொடுக்கப்பட்டதுதான் அது. புரியுதுங்களா? அப்போ வந்து பொருள் வந்து நமக்கு வேணும்ன்றது கிடைக்க செய்யுமா? அந்த ராஜநிலை கிடைக்க செய்யும். எனக்கு பின்னால் அடுத்து நமக்கு பேச இருக்க போறது லால்குடி செந்தில் ஐயா. அவர் வந்து பிக்கஸ்ட் எக்ஸ்போஸ்ட்மேன், அதாவது இந்த நாளுக்கு இந்த இந்த ராசிக்கு இது எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வல்லமை பெற்றவர். அடுத்து ஜிஜி சக்திவேல் ஐயா. என்னை தாண்டி ஒரு அதிகாரபூர்வமான ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட பேசக்கூடிய தன்மை உண்டு. எப்படி அவர் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஹைடெக்கா ஒரு விஷயம் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ராஜநிலையோட பயன். அதாவது நீ எதை கற்றுக்கொண்டிருக்கிறாயோ அதை நீ எப்படி மேம்பட்டு கொடுக்குற அப்படிங்கிறத வச்சுதான் இருக்கு. எத்தனையோ சமையல் செய்யலாம். அந்த சமையல்ல வந்து அதன் திறன் மேம்பட்டு செய்யும் போது அது சுவை கூடணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு ஜோக் சொல்றாங்க, அந்த ஜோக் சொல்லி முடிச்சு திரும்ப சொல்லும்போது சிரிப்பு வராது. ஒரு கதை, ஒரு நாவல் இருக்கு, அந்த நாவலை முழுசா படிச்சு கிளைமேக்ஸ் வரும்போது இருக்க சுவாரஸ்யம் 2வது வாட்டி படிக்கும்போது வராது. ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை நம்ம திரும்ப 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 பாட சுவாரஸ்யம் வரும். அது மாதிரி எங்க ராஜநிலை எங்களை அதை ஆராய்ச்சி பண்ண புதிய கருத்துக்கள் தான் கிடைக்குது. பழசு கிடைக்கிறதே இல்லை. அன்னைக்கு நான் 88 பத்தி வேற மாதிரி பேசினேன், இன்னைக்கு 88 பத்தி வேற மாதிரி தோணுது. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. அப்போ இது ஒரு அமுத சுரபி. புரியுதுங்களா? அட்சய பாத்திரம் காஞ்சி மகா பெரியவா எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அட்சய பாத்திரம். அதை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இந்த அடியனுக்கும் எங்களை போன்ற ஜோதிட மாணவர்களுக்கும் தந்த எங்கள் குருநாதரை நினைவுபடுத்துறேன். ஏன்னா என்னது திரும்ப திரும்ப அவர் சொல்றேன்னா, அவரின்றி நான் இல்லை. அதாவது மகாபெரிவா இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம நாங்க இல்லை, அவர் தான். புரியுங்க? மொத்த கிரெடிட்டும் வேணும். ஒரு மனிதன் ஒரு 50 ஆண்டு கால ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 50 வருஷம் பண்றாரு. அப்ப 100 வருஷம் ஆயிடுச்சு. எங்களோட வயசு, என்னோட அனுபவம் பார்க்க ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ 102வது இல்லையா? அப்போ என்னுடைய அனுபவங்கள் அங்கிருந்து பெறப்பட்டது. எங்கிருந்து? அதாவது எல்லா விஷயத்துக்குமே வந்து சிறப்பான ஒரு எண் கொடுத்துட முடியுமானாலும் முடியும். எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். டைமிங் டைமிங் சென்ஸே இல்லை. டைமிங் தான் நமக்கு முக்கியம். இந்த நிமிஷத்துல நீ ஆரம்பி, நீ ஜெயிக்கலாம். யார் சொல்றது? மகாபெரிவா கொடுத்திருக்கிற அவருக்கு அந்த அந்த அருள் பார்வை, அருள் கடாட்சத்துல சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க சார், இப்ப நோய் சொல்லி முடிச்சிட்டீங்க, அடுத்து ஏதாவது ஒரு 4 நம்பர் சொல்லுங்க அப்படிங்கிற குரல் என்று கேட்டுக்கிட்டே இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டம், எல்லையற்ற வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா 16ஆம் எண் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் அது கிடைச்சிடுது. 16ங்கிற விஷயத்த பயன்படுத்தினாக்கா மிகப்பெரிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 16ல என்ன சிறப்பு இருக்கு? 1, 6, 7 இப்படித்தானே கூட்டி பாக்குறாங்க எல்லாரையும். இந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு முடிவுக்கே வேலை இல்லை. மொத்தமா கூட்டு, அதையும் மறுபடியும் கூட்டு, இதெல்லாம் கூட்டி பாக்குறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. உன் நம்பர் சொல்லு, எத்தனாம் தேதி பிறந்த சொல்லு. 5ஆம் தேதி பிறந்தா ஓகே, 23ஆம் தேதி பிறந்தா நீ டேஞ்சரஸ். ஒரே வார்த்தை முடிச்சு போயிடலாம். ஏன் 23ஆம் தேதி பிறந்தா அப்படி டேஞ்சரஸ் சொல்றோம்? அது நன்றி கொள்ளும் அமைப்பு. புரியுதுங்களா? ஏன் நன்றி கொள்ளும் அப்படின்னா எல்லாம் இழப்பு, காலி பண்ணும் எதிராளியே. ராஜா மாதிரி வந்தா நான் ராஜா மாதிரி தான் வருவேன், இல்லையே வரமாட்டேன். போட்டி மனப்பான்மை, ஈகோஸ் 23ஆம் எண். அப்போ இந்த 23ஆம் எண் எப்படி ஜெயிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது அவர்களோட வாழ்க்கையில யோகி கரணநாதன். இது சூட்சமம் தான். நீங்க எந்த ராஜநிலை ஜோதிடர் நடத்தினாலும் இதை வைத்துத்தான் பயணப்பட முடியுமே தவிர புதிதாக அவர் ஒன்று புதிய முயற்சியோ புதிய பயணப்படலோ அவரால் வச்சிருக்க முடியாது. வைக்கிறது அளவுக்குலாம் நீங்க ஒண்ணும் இல்லை. எங்களோட தேரி நான் கரெக்டா இருக்கு. எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்களை பயலா, ராஜநிலை பயலா கரெக்டா இருக்கு. நீங்க எத்தனை எண் கணிதத்துக்கான போங்க. சமீபத்தில் பெங்களூரை சேர்ந்த ஒரு நண்பர் சாதாரணமா அவரு யூடியூப் பார்த்தா பேசினாரு. அவருக்கு வந்து ஒருத்தர் பேர் வச்சு கொடுத்துருக்காரு.
25ஆம் எண்ணில் 1 வருஷம் ஆகுது. கரெக்டாக 1 வருஷம் 3 மாசமா இன்னும் ஆகுது. 16 மாசம் ஆகுதுன்னு சொன்னார். நான் இதை எழுதுனேன், 3 வருஷம் எழுதுனாதான் ஜெயிப்புன்னு சொன்னார். சரிங்க, அதனால என்ன இருக்கு, வச்சுட்டீங்களே வச்சுக்கங்கண்ணே. இல்லை நீங்கள் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. டிஎம்னு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டிஎம்னாவே நம்ம ஓனானிடுவோம். டிஎம்னு வச்சாவே அந்த இன்ஷியல் வந்தாவே நம்ம எடுத்த உடனே வேணாம். ஏன், அங்க அந்த தன்மை அங்க தெரியுதா இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னு. அதுதான் இங்க ராஜநிலையோட டக்குன்னு எடுத்த உடனே செய்யற விஷயங்கள். அதுதான். அப்போ யார் இதை ஜெயிக்க முடியும்னு முடிச்சுக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா, நாம ஜெயிக்கணுங்கிறத விடவும் மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணுங்கிறது குறியா இருக்கும். டிஎம் பேர் வந்து இப்பதான் அதை பார்த்தேன், சதீஷ்குமார் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு. டிஎம்னா 44. இந்த 44ன்னா எங்களோட விஷயத்துல கண் இருந்தும் பார்வை இல்லை. இதே கணவனோட பேர்ல 44 இருந்து, மனைவி பேர்ல 44 இருந்து அந்த குடும்பம் சீக்கிரத்துல விடை பெறுவாங்கன்னு அர்த்தம். எதுல? பொருளாதாரத்துல. ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் அடி வாங்கி, வேற எதுவுமே நடக்காது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணா, அவங்க எது இன்வெஸ்ட்மெண்ட் வேணான்னாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போய் பண்ணிடுவாரு. இல்ல இவங்க எது வேணானாங்களோ அதை போய் பண்ணிடுவாங்க. சீட்டு கட்டி ஏமாந்துருவாங்க. இல்ல சீட்டு நடத்துறவங்க இவங்களா இருப்பாங்க. சீட்டுகளை மெயின் கும்பராசி. சீட்டு கட்டி ஏமாந்துடுறது, இல்லை சீட்டை கட்டுறது, சீட்டு கட்டி பெரும் கடன்காரனாக மாறிக்கொண்டிருக்கிற அமைப்பு இந்த கும்பத்திற்கு உண்டு. ஏன், தன்னை பத்தி வெளிப்படுத்திக்கே படுத்தாது. அதை மூடி வச்சு இப்பதானே சொன்னேன், பேசாம இருக்கிறவங்களுக்கே பெரிய பிரச்சனை தான். இந்த பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை சொல்லுவாங்க. அது அந்த பழமொழிக்கெல்லாம் போக தேவையில்லை, சொல்றோம். அது மாதிரி தீமை தரக்கூடிய விஷயங்களையும் நன்மை தரக்கூடிய விஷயங்களாம் மாத்துறது. அப்போ தீமைக்கும் ஒரு நன்றி செய்யக்கூடிய அளவு. அதாவது மீண்டும் இந்த ராமாயணம் சொல்லணும்னா, சிறந்த தீயால்னு ஒருத்தர் சொல்றாங்க. அதாவது கொடுமையிலையும் ஒரு கொடுமை செஞ்சாங்க, அந்த கொடுமைக்கும் அவங்களுக்கு ஒரு பட்டம் சிறந்த தீயால். அப்ப நெருப்புலயே என்னங்க சிறந்த தீ இருக்கே. சிறந்த தீ வீட்டுல மாடத்துல வச்சா அந்த விளக்குக்கு ஒரு அந்த நெருப்புக்கு ஒரு பேர் இருக்கு. பூஜை ரூம்ல வச்சிருந்தா அந்த நெருப்புக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி இந்த யாக குண்டங்கள் வளர்க்குற நெருப்புக்கு ஒரு இருக்கு. அதே சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது வர நெருப்புக்கு ஒரு விஷயம் இருக்கு. இதுல எந்த தீ சிறந்த தீ? புரியுதுங்க? இந்த சிறந்த தீயால் யாருக்கு வச்சாங்க? கைகேயிக்கு தான் சிறந்த தீயால். அந்த மாதிரி எல்லா வீட்டையும் நிறைய சிறந்த தீயால் இருக்கிறாங்க. தனக்கு தேவைன்னா அந்த சுடரை அடக்கி வெளிச்சத்தை மட்டும் கொடுப்பாங்க. நமக்கு தேவையில்லைன்னா அந்த சுடரையே பிரகாசப்படுத்தி எல்லாத்தையும் நாசப்படுத்துவாங்க. அந்த தீன்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வருது? கண்ணகி. அவங்களும் ஒரு தீ வச்சாங்க இல்லைங்களா? எதுக்கு வச்சாங்க? அவங்களும் ஒரு நியாயத்தை கேட்டுதான் வச்சாங்க. அந்த நியாயம் ஏன் கேட்டாங்க? புரியுதுங்களா? கல்வனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும்ல, கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கோவலன் பேர் எடுத்துக்கணும். கோவலனோட பேரு 44. மாதவி பெயர் 32. கண்ணகியின் பெயர் 44. பாருங்க, இந்த தீ எங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு பாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு சிலம்ப விற்க போறான், ஏன் 2 எடுத்துட்டு கூடாதா? கேட்டவனா 2 கட்டி கொடுக்க கூடாது, ஏன் 1 கொடுத்து இவனையும் மாட்டி விட்டு அந்த உழுவனையும் வேலை செஞ்சிருச்சங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் ராஜநிலையில இருக்கிற ஒரு சூட்சமமான விஷயம். ஏன் காவிய காலத்துக்கு போறீங்க இங்க சொல்ல மாட்டீங்கன்னா, நிறைய பேர் இப்ப நிறைய நடிகர்களை பத்தி சொல்லிடுறோம், அதெல்லாம் நடந்து போயிடுது. அந்த ரசிகர்கள் கேட்கற கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது. நம்மளால சொல்ல முடியல. கமெண்ட் போடுங்க, தப்பே கிடையாது, கமெண்ட் போடணும். அதே தைரியமா உங்க ப்ரொஃபைல் லாக் பண்ணாம வச்சிருக்கணும். திருப்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும். வாய்ப்பே இல்லாம பேசுற அளவுக்கு இருந்தா இது என்னது சொல்லுங்க? ஏன்னா நீங்க எப்படி வளர்றீங்களோ அதை பத்தி தான் இருக்கு. ஏன்னா கமெண்ட் போறவங்க தப்பு, கமெண்ட் வந்து எல்லாமே வரவேற்கும். எங்களுக்கு அதை எப்படி பேஸ் பண்ணணும்னு தெரியும், உங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு தெரியும். ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம். இப்ப நிகழ்காலத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த 44ஆம் எண்கள்ல பயிர் வச்சுக்கிட்டு 44 கார் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 44 என்ன நடக்கும்? எல்லாம் பாதியில நிற்கும். முக்கிய முனைவர் ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. இந்த 44 வச்சு என்ன பண்ணுவாங்க? அது ஒரு கட்டத்தை வரலாம் வாழ வச்சுட்டு அப்புறம் கீழே தள்ளிடும். பெரிய மினிஸ்டர் அவர் தான் அப்படின்ற அளவுக்குலாம் இருந்து 0 மாத்து நம்பர் 44. இது ஒரு ஆராய்ச்சி. 77 பாருங்க, 77 14 28. அப்போ அங்க என்ன நடக்குது? இதே ஒரு பொருளாதார இழப்புக்கு வித்து வைக்குதா இல்லையா?
புரியுதுங்களா? இந்த 28ங்கிறது தன் சுகம் ஏமாற்றம் உண்டு. பார்க்குறேன், டெய்லியும் பார்க்குறேன். 77 நம்பரை டெய்லியும் பார்க்குறேன். 0777 பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆரம்பம் சிறப்பா இருக்கு, முடிவு சிறப்பாக இல்லை. எண்களை வசப்படுத்தாத வரை நம் எண்ணங்கள் வசமாகாது. என்னதான் தடவிட்டு உருண்டா கூட சேர்த்தான். ஒருத்தர் 24 வச்சிருக்காரு. நீங்களே நான் பலன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அவரும் கடன்கார வாழ்க்கை வாழறாரு, வட்டி கட்டியே மாள்றாரு. குடும்பமும் நெருப்புக்குள்ளதான் இருக்கு. குடும்பமும் நெருப்புக்குள்ளவே பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? எங்க இருந்து கிடைச்சிருக்கோம் எங்களுக்கு? நாங்கன்னா ஒரு நம்பரா போய் தேடிட்டு போய் பார்த்துருப்போமா? ஒரு மனிதன் தன் வாழ்வில் தோல்வி அடைகிறான். அந்த மனிதன் வாழ்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கான். வாழ்வை நோக்கி ஓடும்போது அதான் சொல்றேன், கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆவான். அப்படியெல்லாம் கண்டதுன்னா கண்டது இல்லை, கண்டதை கண்ணால் கண்டதை படித்தவன் எல்லாம் பண்டிதன் ஆவான். கண்டதை படிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? கண்டவன் சொன்னதை கேட்டுக்கணும், கண்டவன் சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது. புரியுதுங்க? கண்டதை மதிக்கின்றது. அப்ப ராஜநிலையாசன் கண்டதை எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து இந்த பொருள் எப்படிங்க வரும் அப்படின்னா 16 தான் மண்ணும் அந்த சொல்லணும். அது ஒரு ஹை குவாலிட்டி நம்பர். 16 சிறந்த செல்ஃபி கொடுக்கும். 32 அதை விட அந்த கூட்டு எண்களை சேர்ந்து சிறந்த செல்ஃபி தந்துக்கிட்டே இருக்கும். அது யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு, தசாபுதி சரியில்லை, அந்தரங்கம் சரியில்லை, வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு, திசை சரியாம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கை மாறுவதற்கான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த ராஜநிலையில் இருக்கிறது. நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இந்த ஈராக்கும் சண்டை வந்துடும், இப்போ 3ஆம் உலக போர் வந்துருமோ அப்படின்னு வாதியார் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு ஒரு மானம் ஒவ்வொன்று அழுதானா. இப்போ ஏண்டா புள்ள அழுவுற, போர் வந்துடும் அழுவுறியாடா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் சொன்னானா, போர் வந்துரும்னு அழுவ மாட்டேன், ஏற்கனவே 1ஆம் உலக போர் 2ஆம் உலக போர் சொல்லி அதுல கொஸ்டின் வச்சு கேட்டுனே இருக்கிறீங்க, அதை படிக்கிறது எவனுக்கும் எங்க போர் நடந்து படிக்கிறது கஷ்டமா இருக்குது. இன்னும் 3ஆம் உலக போர் வந்தா ஜார்ஜ் புஷா, சதாம் ஹுசேனா கஷ்டம் வந்துடும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இப்ப ட்ரம்பா இல்ல அப்படின்னு அந்த விஷயம்லாம் வரும்போது அந்த வரலாறு மீண்டும் படிக்கணுமாடா அப்படிங்கிறத யோசிக்கிறோம். செய்தி என்பது எனக்கும் என் பின்னால் ஒரு சந்ததிக்கும் என்னோட வளர்ப்பையும் என்னோட தலைமுறை கொண்டு சேர்க்கிற விஷயம் தான் செய்தி. செய்தி நிறுவனம் அப்படிதான் இருக்கணும். இப்ப செய்தி நிறுவனங்கள் அப்படி இருக்கா? இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த ராஜநிலையில உண்மையான ஜோதிடர்களை முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கணும், மேலும் அவர்களும் சிறக்கணும் இங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராருல்ல. அப்போ வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்போது அது என்ன மாதிரி வாய்ப்புனா, தினந்தோறும் 2 நேரலைகள். புரியுதுங்களா? ஒன்று ஆசானோடு அந்த நேரத்தில் அவர் எல்லாரும் பேசி நல்லபடியா எல்லாரும் ரீச் ஆகணும் கொடுக்குறாரு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். ஜோதிட கருத்தரங்களுக்கு பயன்படுத்தலாம், கோயில் விழாக்களுக்கு பயன்படுத்தலாம். எல்லாத்துக்கும் ரெடி டு மை சேனல். எப்போதுமே நீங்க உடனே பேசக்கூடிய அளவுக்கு, நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த வாய்ப்பு தரும்போது, வாய்ப்பு பயன்படுத்தும் போது செல்வ செழிப்பும் வளரும், நாங்களும் வளர்ந்து நீங்களும் வளரும் போது வளர வைப்பது தான் இந்த ராஜனுடைய சூட்சமே இருக்கு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, பொருள் தன்மைக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறத விட பொருள் வேணும் மட்டுமா, பொருளை எப்படி சேர்த்துக்கணும், பொருள் வந்தா மட்டும் போதுமா அப்படின்னா, ராஜபோக வாழ்க்கை வேணும். ராஜபோக வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா இந்த 22 ராஜபோகத்தை தருகின்ற எண்களாகத்தான் இருக்கும். அப்ப நான் 22 வாங்கிட்டோமா, உங்க பேரை நல்லா இருக்க மாட்டான், பரவாயில்லையா, நீங்க 3 தலைமுறையும் நன்றாக இருக்க வேண்டும், அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும். அதெல்லாமே நம்ம கொடுக்கறது யாரு அப்படின்னா, இந்த ராஜநிலை எண்கள்ல இருக்கிற ஒரு அதிபரும் சுட்சமமாக இருக்கும். அப்ப இந்த 22ல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, ஆண்களாக இருந்து பயன்படுத்தினா பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள், பெண்களாக இருந்தால் ஆண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். நிறைய விஷயங்கள் என்ன இல்லை ராஜநிலையில, என்ன இல்லை. நீங்க ராஜநிலையில ஒரு டேட் வாங்கி ஒரு கல்யாணம் வச்சிருங்க, சூப்பர். ராஜநிலையில ஒரு டேட் வாங்கி ஒரு நம்பர் மாத்துங்க, சூப்பர். இங்க பிரச்சனையே என்ன, நம்பர் நாங்க கொடுக்குறோம். நீங்க 6 கோலர்ல போட்டு பேசிடுறீங்க, என் கேட்டு சொல்ல மாட்டீங்க, அவ்வளவுதான். என்னடா இந்த நம்பர் ஆன்லைன்ல வருது, வாட்ஸ்அப்லாம் வருதுன்னு போய் பார்த்தா, ஏமா அதுக்குள்ள போட்டீங்க அப்படின்னா, சும்மா ஆர்வத்துல போட்டேன் சார் அப்படின்னா, அப்ப அது நாங்க சொல்ற நேரத்துல பயன்படுத்தினா ஜெயிக்கும்.
சாதாரண ஒரு பின் நம்பர் மாற்றினது பிறகும் வாழ்க்கை சூப்பராக மாறி இருக்கிறது, நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ற வார்த்தை எனக்கு மேலும் மேலும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கு. ஏன் ஒண்ணு இந்த ஒரு ஒரு கருத்தருக்கும் நம்ம தவறக்கூடாது. நம்ம வந்து பேசியே ஆகணும். நமக்கு சோறு போடுது இல்லையா, என்னை வாழ வைக்குது இல்லையா, அப்ப நானும் ராஜநிலையால வாழறேன், ராஜநிலை எண்களால வாழறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த ராஜநிலையில வந்து ரொம்ப பாக்கியத்தோட வாழலாம். நோயற்ற வாழ்வு சிறக்கணும் அப்படின்னா இந்த நான் சொல்லிக்கிற எண்கள்ல பிறந்திருந்த குழந்தை இருந்தா இந்த செலவை பத்தி கவலையே படாதீங்க. இதை செஞ்சு உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை மீட்டு எடுத்துடலாம். எத்தனை வகையான பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி எடுக்க முடியும். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது ராஜநிலையில. சாதாரணமா நம்பர் சொல்றாரு, ரிஷி சொல்றாரு, ஒரு நாள் எழுதி பார்க்கறாரு, அப்படி வைப்ரேஷன் ஆகுது. அது ஆராய்ச்சி தானே, அது கொடுக்கறது. இது நமக்கு ஒரு ஒரு மேடை இருந்தா தானேங்க, அவர் எவ்வளவு பெரிய கலைஞரா இருந்தாலும் மேடை இருந்தா தாங்க அவருக்கு ஜெயிக்க முடியும். மேடையே இல்லாம அவர் மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஆடி இருந்தாருன்னு யாரு பாக்குறது? எங்க வீட்டுலாம் திட்டுவாங்க, என்னோட யூடியூப் ஓப்பன் பண்ணி கேட்டேன்னா யோ உன் குரல நேரடியாக கேட்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கமெண்டிங் வருமா இல்லைங்களா? அப்போ இங்க வந்து பேசுகிற தன்மை கொடுக்கறதும் இதே தான். அப்போ இன்னொரு நம்பர் சொல்றேன், 67 நம்பர் சொல்லி, அதாவது 67ஆம் நம்பர் யாரெல்லாம் மொபைல் எண்ணில் 2ஆம் எண்களா வைத்திருக்கிறீர்களோ தயவு செஞ்சு மாத்துங்க. உங்களோட இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ரொம்ப அதிசூட்சம். நாங்க நம்பரே சொல்லக்கூடாதுன்னு தான் ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் தொட்டு காட்டாமல் உங்களுக்கு புரியாதனாக்கா நாங்க நம்பர் சொல்லிட்டு இருக்கோம். அந்த 67 வைத்திருக்கிறவர்களோட வாழ்க்கை, அதே மாதிரி அந்த 67ங்கிற வண்டி ஆரம்பிக்குது அப்படின்னா இல்லற சுகம் பாதிப்பு. மெயின் அதுதானங்க வேணும். புரியுதுங்களா? ஒரு கணவன் மனைவி இணைவோ அல்லது புருஷன் பொண்டாட்டி, அதாவது ஒரு சமுதாயத்துல நல்லபடியா அவர் சுட்டி காட்டணும் அப்படின்னா மனைவி தானே முக்கியம். மனைவி அல்லது கணவன் 2 பேரும் தானே. அப்போ ஒரு ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றாங்களே, அப்பா இருந்தா பஞ்சாயத்துக்கு பயப்பட மாட்டாங்களாம், அம்மா இருந்தா பரிமாற்றத்துக்கு பயப்பட மாட்டாங்க, மனைவி இருந்தா நலபாகத்துக்கு பயப்பட மாட்டாங்களாம். ஏய் எங்கடா வந்தா நண்பா வா எங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போகணும். இப்போ மனைவி சரினா அவர் என்ன பண்ணுவாரு, நல்ல ஹோட்டலா பார்த்து காஃபி வாங்கி கொடுத்து எங்க வீட்டுக்கு நம்ம ஊருக்கு போய் சொல்லி பஸ் ஏற்றி விட்டு வருவாங்க. ஏன்? அங்க பரிமாற்றம் இருக்காது, விருந்தோம்பல் இருக்காது. பாரதிதாசன் சொன்ன மாதிரிதான், விருந்தோம்பல் உலகத்துல சொல்றாரு இல்லைங்களா, அதே மாதிரிதான். அப்ப அந்த 67ஆம் எண்களை பயன்படுத்துவதற்கு சிக்கல்களை சந்திக்க நேரிடும். கொஞ்சம் மாத்திக்கிடுங்க. அது மட்டும் மாத்தினா போதுமா? செய்யறதும் செஞ்சோம். முதல்ல நிலம் வாங்குவோம், ஃபர்ஸ்ட் அந்த காட்டை சீர்படுத்துவோம், அப்புறம் பண்படுத்துவோம். விதை போடும் நாள் வந்ததுக்கு விதை போடுவோம், அந்த விதையை காத்து பயிர் செய்து அதை அறுவடை செய்வோம். இத்தனை ப்ராசஸ் எப்படி நிலத்துக்கு இருக்குதோ அது மாதிரி நம்முடைய ராஜநிலை எண்கள்லையும் அந்த ப்ராசஸ் இருக்கு. முதல்ல உங்க சுயஜாதகம் கொடுக்கணும், ஜாதகத்தை முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். பிறகு ராஜநிலை எண்கள் நீங்க என்னென்ன பயன்படுத்தின்னு கொடுத்து அந்த எண்களை ஏதாவது தப்பு இருக்கு, பேர் ஏதாவது செஞ்சு இருந்தா அதையும் மாற்றி தரக்கூடிய வல்லமை, புரியுதுங்களா? அதையும் கொடுத்து நாங்க என்ன டேட்ல எந்த தேதியை நம்ம உங்களுக்கு அறுதிட்டு சொல்றோமோ அந்த தேதியை நீங்க பயன்படுத்தும் போது கண்டிப்பாக 100% நம்ம எங்கேயும் போயிட மாட்டோம், இங்கே தான் இருப்போம். ஓட மாட்டோம், ஒளிய மாட்டோம். அத்தனை பேரும் எங்கே இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் உண்டு. இன்னைக்கு லைவ்ல வந்து முக்கியமான விஷயம், இன்னைக்கு பேச போற விஷயமே இந்த திருமண தேதிகள் குறித்து தான். புரிஞ்சுங்களா? இது வந்து இந்த விஷயத்த நீங்க வந்து கரெக்டா, நம்ம ஒரு சில எண்கள் இப்ப எல்லா எண்களும் வெளியில கிடைச்சிருது, பாக்குறாங்க, பேசிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஆனா சூட்சமத்தை கொடுக்கவே முடியாது. அது ஐயா கிட்ட இருக்கு. இந்த கீ சாஃப்ட்வேர் நீங்க டவுன்லோட் பண்ணிடலாம், கீவேர்டு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. அது தேங்காய் உருட்டின கதை தான். நீங்களும் பழைக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் பழைக்க விட மாட்டீங்க. எதையாவது ஒருத்த வச்சு உருட்டி பரட்டிட்டு உருட்ட வேண்டியதுதான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க எதெல்லாம் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப மாத்தி அவங்களே சொல்றாங்க. ஏன் 90 பத்தி அவ்வளவு தூரம் வந்து சொல்றாங்க, நோய் கொண்ட எண்ணெல்லாம் சொல்றாங்க. அது என்ன செய்யணும் அவங்களுக்கும் தெரியும். 91 அதே கதை தான், 81 அதே தான். நம்ம எதெல்லாம் நல்லா அனுபவிச்சு சொல்றோமோ அதை அவங்க மாத்திக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த 75 தயவு செஞ்சு 75ஆம் எண் தொடக்கத்தில் இருக்கிறவர்கள் போன்ல, இல்ல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இல்ல முடிவுல இருக்கிறவங்க, ஆரம்பத்தில் 75 இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு கடன்கார வாழ்க்கையாகத்தான் இருக்கும், மாற்றமே கிடையாது.
75ங்கிற நம்பர் உங்க வண்டியில இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த வண்டியை ஸ்கிராப்புக்கே கூட போட்டுடலாம். ஏன்னா அது மற்றவங்களுக்கு கொடுத்து கூட அவன் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? அதே மாதிரி 2ஆம் எண், சரி மொபைல் நம்பர்ல 2ஆம் எண் இருக்கிறது இல்லை, உங்களுக்கு இந்த 75 இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்திற்காக நீங்க கஷ்டப்படுவீங்க. மனைவிக்காக பணம் கடன் பட வேண்டிய சூழ்நிலை நிச்சயம் ஏற்படும். 3வது 2 இலக்க நண்பர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு தொழில்ல கடன்காரனா மாற்றாம விடாது, கவனமா இருங்க. அதே மாதிரி 75 சொத்துல இருந்துச்சு அப்படின்னா சொத்து மேல ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், டாக்குமெண்டேஷன் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். இதுலயும் கவனமா இருங்க. அதே மாதிரி 75ங்கிறது குழந்தைகள் சாணத்தில் இருந்தால் குழந்தைகள் கல்விகளுக்காக கடன் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் சொத்துக்களை விற்கின்ற நிலைக்கு நிற்பீங்க. மொத்தமா 75 இருந்தா என்ன ஆகுறது? தூங்கி எழுந்திரிச்சு தூங்குற வரலும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க வீட்டோட நிலை அளவு அடைந்து பாருங்க. 75 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உடனே மாத்துங்க. அதுக்கும் நம்ம டேட்ஸ் கொடுக்குறோம். அந்த டேட்ல இப்போ டேட் மாத்துங்க அப்படின்னா நீங்க அப்படியே மாத்திடக்கூடாது. நீங்க இதை ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 75க்கு இத்தனை சக்தி இருக்கா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. தெரியும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மேல வர முடியும். புரியுதுங்களா? சரி, அடுத்ததா ஒரு நல்ல ஒரு நம்பரை சொல்லி அதை நம்ம இந்த செய்தி, பணம் வேணும், பொருளாதாரம் வேண்டும். இந்த 88 அற்புதமான செல்வத்தை நேரடியா கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. மகாலட்சுமி அங்கதான் இருக்கிறாங்க. நான் போன கருத்தரங்களுக்கு சொன்னேன், 88ங்கிறது ஒரு விஷ்ணு மாய மோகினி. அந்த நம்பரையே நான் மாய மோகினியா பாக்குறேன். விஷ்ணு மாயானா யாருன்னு தெரியுதுங்களா? கேரளா மக்களுக்கு தெரியும். விஷ்ணு மாயானா குட்டி சாத்தான், அவங்க வச்சுக்கிற செல்ல பேர் குட்டி. இந்த செல்லக்குட்டி, அம்மே, இதெல்லாம் அவங்கதான் அந்த பேர் வைக்கிறாங்க. ஆனா இந்த 88ங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் செல்லக்குட்டி தான். என்னோட செல்லக்குட்டி 88. அதை நாங்க வச்சிருக்க நான் ரொம்ப இன்னும் அதிகமா பிரகாசமாகிட்டு வரேன். இந்த 88 ஸ்டிக்கர் என்னோட பின்னாடி இருக்கும் ஆபீஸ்ல. இன்னும் இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன். இல்ல இதுதான் எனக்கு சாமி. எனக்கு சோறு போடுறது, என்னை காட்டி வச்சிருக்கிற விஷயங்கள் 88 தான். இந்த 88 பேசும்போதே இங்க இனிமையான உணவு வயிற்றுக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்ப பாத்துக்கங்க, அந்த 88 எவ்வளவு பெரிய விஷயத்த மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்ப அந்த லைவ்லயே இந்த விஷயம் தெரியுதுங்க. அந்த மகிழ்ச்சி, எல்லையில்லாத கருணை கொடுக்குற அந்த நம்பர் 88ங்கிறது அதை தாண்டி 16ஆ மாறுது. புரியுதுங்களா? இதெல்லாமே சூட்சமங்கள். சூட்சமத்தை சொல்லி இந்த 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 குறைவில்லாத செல்வத்தோட ஜனங்க வாழணும். புரியுதுங்களா? நிறைவான வாழ்க்கையை தருகின்ற இந்த ராஜநிலையையும், அதாவது இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் ராஜா, அம்மா சொன்னாங்க, ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க ராஜ கம்பீர அப்படின்னு சொல்லி, இந்த ராஜாங்கிறது எவ்வளவு பெரிய பேருங்கிறதா இந்த ராஜா, இந்த ராஜ்குமார், அவங்க ராஜவேணி அம்மா எப்படின்னா அப்படியே கனெக்டிங்கா வந்துகிட்டு இருக்குன்னா, எங்களையெல்லாம் இந்த ராஜா இணைச்சு கொண்டிருக்காரு. எங்களுடைய ராஜா ராஜசேகர் ஐயாவையும் இந்த அருமையான இந்த ஒரு தருணத்தை எங்களுக்காக ஒரு மெனக்கடலோட, இது கஷ்டமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய மெய்யரசன் அண்ணா அவர்களுக்கும், நம்மளுடைய நம்ம நவரஜ், ஏன்னா அவுரங்கசீப் தான் எனக்கு ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காரு மாதிரி, அவர் ஒரு தளபதியா எங்ககிட்ட தெரிகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட மலையேசி அம்மா, அவங்க எப்பவுமே ஏற்கனவே சுட்டின்னு ஒரு நாடகம் வரும், அந்த சுட்டி மாதிரியே இருக்கும் அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நம்மளோட கணக்காளர் அவங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து எனக்கு அப்புறம் பேசுகின்ற ஐயாக்களையும் வருகின்ற வரவேற்றும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்து கொண்டிருக்கிற என்னுடைய காஞ்சி மகா பெரியவர் இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல அந்த நினைக்கிறோம், இந்த அனுஷ நட்சத்திரத்துல மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்தது. ஏன்னா நேற்றைய சூழ்நிலை வேற. நேற்று இருந்து சென்னை, இன்றைக்கு நான் பவானி, நாளை ஆரணி. இந்த மாதிரி எங்களை எப்பவுமே ஒரு பிஸியாவே வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வேலையில பயணப்பட்டு இந்த பயணத்தை கொடுத்துக்கிட்டு இந்த காஞ்சி மகா பெரியவரை போற்றி என் குருநாதருக்கு நன்றி நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேதியை வைத்தோ தெளிவாக சொல்லலாம். வாழ்க்கையில் நோய் குணமாக செல்வம் சேர இந்த எண்களை பயன்படுத்துங்கள். நம் ராஜநிலையில் இல்லாத எண்களே இல்லை. மாற்றம் கண்டிப்பாக நிகழும். நம் ராஜநிலை எண்களால் குறைவற்ற செல்வமும் நோயற்ற வாழ்வும் பெறலாம் என மிக சிறப்பாக உரை நிகழ்த்திய மக்கள் ஜோதிடர் NC ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நம் ராஜநிலை டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம்.